அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். நாளை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை உங்கள் இல்லத்திற்கு அழையுங்கள். ஆம், நாளை செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை. அன்றைய தினத்தில் குலதெய்வத்தை யார் தன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அவர்கள் குலதெய்வம் வருவாள், அங்கேயே தங்குவாங்க. அவங்க சகல செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாங்க. நாளை மாலை உங்கள் வீட்டில் மதிய நேரம் படையல் வழிபாடு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கு, அதை செய்யுங்க. அதுவும் செய்ய முடியல, நான் வேலைக்கு போயிட்டேன், தொழிலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறவங்க நாளை மாலை வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு உங்களோட பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு மனமாற உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இயல்பாக இரவு உணவு முடியுங்க. இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி என்கின்ற குலதெய்வ வசிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை ஜபம் செய்துட்டு அல்லது 27 முறை எழுதுங்க. ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் பேனால் 27 முறை எழுதுங்க. அதற்கப்புறம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம 27 முறை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போது அது எப்படிங்க எழுதுறதுன்னா, ஒரு வெள்ளை கலர் பேப்பர் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதணும். நான் என்னோடய குலதெய்வம் வந்து குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மன். நான் எப்படி எழுதுவேன்னா, ஓம் குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனே நமோ நம அப்படின்னு எழுதுவேன். அதுபோல் உங்கள் குலதெய்வ மந்திரத்தை 27 முறை எழுதி இந்த அமாவாசை என்று எனது முன்னோர்கள் வழியாக வழிபட்டு வந்த குலதெய்வத்தை நான் நினைக்கின்றேன், வழிபடுகின்றேன், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று வேண்டிவிட்டு நாளையிலிருந்து எப்படி சந்திரன் வளர்கிறாரோ அதுபோல நானும் என் குடும்பமும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியே நடத்தி தருவாள் உங்கள் குலதெய்வம். அம்மானு அழைத்தா எப்படி ஒரு குழந்தையை தாய் வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம குலத்தோட தெய்வம் தான், நம்ம குலத்தோட அம்மா தான் குலதெய்வமே. அவங்கள கூப்பிடுங்க, அவங்ககிட்ட பேசுங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனையோ மதுரை மீனாட்சி அம்மனையோ காஞ்சி காமாட்சி அம்மனையோ குலதெய்வமாக எடுத்துக்கொண்டு நாளை இரவு உறங்கச் செல்லும் முன் இதை செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் நல்மாற்றம் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள். யார் செய்ய போகிறீங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரும் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை இருக்குது. கோயம்புத்தூரிலும் சென்னையிலையும் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் கன்சல்டிங் இருக்குது, விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துக்கு அருகில் ஒரு சிறப்பு ஐஸ்வர்ய லட்சுமி வாஸ்து கிரகலட்சுமி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னு நினச்சா, சொந்த நிலம் அமையணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு கிரகலட்சுமியோட தெய்வீக படத்தை பிரசாதமாக தர இருக்கின்றோம். மார்ச் 1ஆம் தேதி நான் ஜூம் ஒர்க் ஷாப்பாக நடத்தக்கூடிய பஞ்சவச்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலையை நான் எளிய முறையில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக்க, காரிய தடையிலிருந்து சரி செய்ய, வாழ்வில் அற்புதங்கள் ஏற்பட இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 8ஆம் தேதி 7ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நான் நடத்தும் தனிநபர் பயிற்சி வகுப்பான பண வழக்கலை நடக்குது. மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மார்ச் 3ஆம் தேதி தேவதை நாள் சந்திரகிரகணத்தோடு வரக்கூடிய அற்புதமான மாசி மக பௌர்ணமி என்று சிறப்பு பூஜை செய்து பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு தனவசிய ஐஸ்வர்யவசிய தாயத்தை பூஜையில் வைத்து தர இருக்கின்றோம். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். கிரகண காலத்தோடு நடக்கக்கூடிய இந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.